ஹீரோவா இருக்கையில மத்தவங்க எல்லாரும் டேட்ஸு, ப்ரோகிராம் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாராமா. அப்படியா? ஆமாமா. ஓ! யோ! நீங்க ஏவிஎம்ல ஒரு கோர்ட்டு ஃப்ளோரு செட் இருக்குது. அங்க அந்த படத்துல அந்த கோர்ட் சீன் வச்சுட்டீங்கன்னா, ஆ. பக்கத்துலயே அந்த 3வது ஃப்ளோர்ல வந்து ஒரு பங்களா இருக்குது. அங்க அந்த படத்துல வந்து எனக்கு ஜெயசித்ராக்கு ஒரு சீன் இருக்கு. அத வச்சுட்டீங்கன்னா, மறுபடியும் அந்த கார்டன்ல வெளியில அந்த காமெடி சீன் நானு, தேங்காய் ஸ்ரீனிவாசன் இவரே வந்து இவர் நடிக்கிற எல்லா படத்துக்கும் புரொடக்ஷன் மேனேஜர் வேலை வேலை பார்த்து பார்த்து. அசெம்பிள் பண்ணி டேட்டுகளை எல்லாம் பிரிச்சுக்கிட்டு ஓ! நான் கேள்விப்பட்டேன் ஷர்ட்டை மட்டும் மாத்திட்டு இங்கிருந்து 4வது ஃப்ளோருக்கு சைக்கிள்ல போய் நடிச்சுக்கலாமா. அப்பா! ஓ இங்க இந்த க்ளோஸ் அப் ரெடி பண்ணிருக்கீங்க ஹீரோயினுக்கு, அதுக்குள்ள அங்க ஒரு சின்ன பிட் இருக்குது முடிச்சுட்டு இதெல்லாம் எப்படிண்ணே இதெல்லாம்? கேள்விப்பட்டது. எப்படி இதெல்லாம்? அப்பா! எப்படி அது இப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு ஷாட் நடிச்சா உடனே ஆப்பிள் ஜூஸ்ங்கிறாங்க சில பேர்லாம். இல்ல இது என்னமோ பெருசா ஹோம் ஒர்க் பண்ணி நடிக்கிறோம் அப்படி என்னென்னமோ என்னமோ சொல்றாங்க. சொல்றாங்க. சர்வ சாதாரணமா தட்டி விட்டு போவார். தட்டி விட்டு போயிடுறாரு. சாரை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு வந்து ஒரு இன்பார்ன் ஸ்டைல் இருந்தது.